Hi friends, welcome to Sophia Digital. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் கவர் டிசைன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் கவர் பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் கவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சேவ் பண்ண அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்ச டிசைன் ஜேபிஜில சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைல் எடுத்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜ் நான் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறேன். A4 ஷீட்டில் நான் 4 கவர் ரெடி பண்ணுற மாதிரி நான் பிரிண்ட் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். A4 சைஸில் நான் பிரிண்ட் எடுக்கிறதுனால A4 சைஸில் வச்சு இது பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அதில் A4 சைஸ் தான் இருக்குது, 300 ரெசல்யூஷனு. ஓகே, இப்போ நான் இதில் நான் கண்ட்ரோல் கொடுத்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதில் நான் 4 கவர் ரெடி பண்ணலான்றதுனால நான் இதில் 4 கவர் செட் பண்ணுறேன். கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் 4 கவர் ரெடி பண்ணுற மாதிரி நான் இது செட் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு காப்பி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் வர மாதிரி மறுபடியும் காப்பி எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு லேயர் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு காப்பி லேயர் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ஒரு A4 ஷீட்டில் 4 கவர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கினேன். நம்ம அப்படியே பிரிண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கவர் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதில் 4 செட் பண்ணிக்கினா நம்ம 4 கவர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு யாருன்னா ஆப்செட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாருன்னா இருந்தால் நீங்கள் இது A4 ஷீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஓட்டி நீங்களே கட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் கவர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட்டுக்கு போகிறேன். இந்த எப்சன் L60 யூஸ் பண்ணுறேன், 360 யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட்லேட், ஏன்னா டிசைன் போர்ட்லேட் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளைன் பேப்பரே இருக்கட்டும், ஏன்னா நம்ம A4 ஷீட் தான் எடுக்கிறதுனால பிளைன் பேப்பர்லேயே இருக்கட்டும். ஸ்டாண்டர்ட், இதுவும் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஐக் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இங்க் ப்ரெஷிங் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துக்கிறோம். கலரு, பிரிண்ட் ப்ரீவு. ஓகே, இப்போ நம்ம செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சு மறுபடியும் ஓகே கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ப்ரீவ் போயிடுச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் வரும். அந்த பிரிண்ட்டை நான் உங்களுக்கு மொபைலில் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் இதில் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு நான் மொபைலில் பிரிண்ட் வரதை எடுத்துகிட்டு அது எப்படி நான் கட் பண்ணி எப்படி நான் டிசைன் பண்ணுறேன்னு அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காட்டுறேன். இந்த டிசைனோடைய வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம்.